நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது பார்க்க போகிற தலைப்பு என்ன? இந்த 2025 வீடியோ பார்த்திங்கன்னா யூடியூப்பில் அதிகமாக பிரபலம் ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொரு வீடியோவாக பிரபலமாகிட்டு இருக்குது. அது நம்ம பார்த்திங்கன்னா பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிற மாதிரி கிரகங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப சூப்பராக போயிருக்கு. ஒரு பக்கம் சனி பயிற்சி இப்போ தான் முடிஞ்சிருக்கு, அடுத்து குரு பயிற்சி இப்போ முடியுது. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி. இந்த 2025 மிகப்பெரிய 3 கிரகங்கள் பயிற்சி ஆகுது. இதில் 2 கிரகங்கள் பயிற்சி ஆயிடுச்சு. குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சிக்கு முன்னாடி பயிற்சி ஆகிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம், 2 கிரகங்கள் பயிற்சி ஆயிடுச்சு. ஸோ இந்த ராகு கேது பயிற்சி மனிதனுடைய ஒரு வாழ்க்கையை ராகு பகவானும் கேது பகவானும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஜாமுவான்களாக இருக்கிறார்கள். இயற்கையாகவே ஒரு மனுஷன் ரொம்ப நல்லவனாக இருக்கிறதும், ஒரு மனிதன் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலைக்கு போகிறதும், அதே போல் ஆன்மீக ரீதியான செயல்பாடுகளுக்கு போகிறதுக்கும் மிகப்பெரிய வலிமை கொண்ட தன்மை கொண்ட கிரகம் யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த ராகு பகவானும் கேது பகவான் தான். அவங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய வலிமை இருக்குது. சரி, இப்படிப்பட்ட வலிமை கொண்ட கிரகங்களான ராகு கேது இவங்க 2 எப்போ இடமாற்றம் அடைகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, மே மாதம் 2025 மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகி மாறுறாங்க. நம்மளுடைய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 7 கிரகங்கள் பார்த்திங்கன்னா எப்போயுமே என்ன பண்ணுவாங்கன்னா கிளாக் வைஸில் சுற்றுவாங்க. இந்த நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகுவும் கேதுவும் இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா எப்போயுமே ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றியே பழகிட்டாங்க. ரிவர்ஸில் தான் போவாங்க. ஸோ அதே போல் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ரிவர்ஸில் கொண்டு போகணுன்னா நம்ம ராகுவோட ஆதிக்கம் கேதுவோட ஆதிக்கம் உறுதியாக வேண்டும். அந்தளவுக்கு இவங்களுக்கு வலிமை உண்டு. சரி, இவங்க இந்த இடமுட்டு இடம் மாறுறதுனால உலகியல் ரீதியாக என்ன மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ராகு பகவான் பார்த்திங்கன்னா காற்று ராசிக்குள்ளே போகிறார், கும்ப ராசிக்குள்ளே போகிறார். அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா நிறையா விஷ வாயுகள் மூலமாக, அதாவது காற்று மூலமாக நிறைய கிருமிகள் பரவுது, காற்று மூலமாக நெருப்பு அதிகமாக பரவுறது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ராகு பகவான் கொடுத்துருவார் உலகியல் ரீதியாக. கேது பகவான் என்ன பண்ணுவார்னா, சூரியன் என்று கருதுகின்ற தலைமை பொறுப்பு கொண்ட சூரிய பகவான் வீட்டுக்குள்ளே கேது பகவான் போகிறனால அரசாங்க நிலைகள் நிறைய மாற்றத்தை சந்திக்கும். அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். யாரெல்லாம் அதிகமாக தவறு செய்கிறார்களோ, தன்னுடைய தவறை உணராமல் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தக்க பாடம், தக்க ஒரு என்ன சொல்கிறேன்னா, நீ செஞ்ச தண்டனைக்கு உனக்கு சரியான பாடம் புகட்டுறேன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த நிலையை இந்த கேது பகவான் கொடுத்துருவார். இது இவங்களுடைய இயல்பான தன்மை, இது பொதுவான பலன்கள். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ராகு எப்போ அதிகமாக ஆக்டிவேட் ஆவார், ராகு எப்போ அதிகமாக ஆக்டிவேட் ஆவார்னா அமாவாசை சம்மந்தப்பட்ட நாட்களில் ராகுவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அப்போ தான் ராகு இந்த மாந்திரிகம் பண்ணுறாங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா தன்னுடைய பித்ருகளுக்கு தர்ப்பணம் பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் மெயினாக ஒரு இருட்டு அப்படின்னா அந்த ராகுவோட ஆதிக்கம் உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? கேதுங்கிறவர் எப்போ இயங்குவார் பார்த்திங்கன்னா அமாவாசை முடிஞ்சு பௌர்ணமி வரும் பார்த்திங்களா, அப்போ கேது இயங்குவார். ராகு அமாவாசையும் கேது பௌர்ணமி, நிலா அப்படியே ஒளிவட்டமாக இருக்குது பார்த்திங்களா, அந்த இயக்கம் ஆன்மீகக்கான பயணம் அப்படின்னாலே அது யாருன்னா கேது. அதே போல் பார்த்திங்கன்னா ராகுங்கிறவர் என்னென்னா போகக்காரகன், ஆசைகளை தூண்டி விடுவார். இதுதான் இவங்க 2 பேருடைய செயல்பாடு. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் இடமாற்றம் அடைவதனால உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது என்பதை பற்றி நம்ம பார்ப்போம். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை. விருச்சக ராசி நேயர்களுக்கு, நம்மளுடைய விருச்சக ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சினால் ஏற்பட போகின்ற மாற்றம் என்ன? மே மாதம் 18ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த ராகு கேது பயிற்சி, ராகு கேது பகவான் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார்? ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வரார். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ இந்த நிலைகளில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்று பார்ப்பதற்கு முன்னாடி
விருச்சிக ராசிக்காரங்களுடைய உங்களுடைய இயல்பான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக அன்புக்காக ஏங்குவீங்க. அன்புங்கிற விஷயம் உங்கள்கிட்ட கொடுத்துட்டா அதற்காக என்னன்னாலும் செய்வீங்க. அன்பை என்கிட்ட கொடுத்துட்டாங்க, என்கிட்ட அன்பாக இருக்காங்க, என் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, நான் என்னை தியாகம், அதாவது வேலையிலேயோ தன்னுடைய செயல்பாடுலையோ தியாகமாக இருக்கக்கூடிய அன்பு கொண்டவங்க. தியாகம் அப்படின்னா அன்புக்காக ஈடு கொடுக்கக்கூடிய தியாகம் உங்கள்கிட்ட ஈஸியாக வாங்கிடலாம். இதில் உங்களை ஏமாற்றி வாங்குறவங்க தான் அதிகமான பேர். உங்களை குழப்பி விட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணி ஈஸியாக வாங்கிடுவாங்க. மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நீங்கள் உதவி செய்யாமல் இருக்கவே மாட்டீங்க. அந்தளவுக்கு உங்கள்கிட்ட இயல்பான குணம் இருக்குது. எந்த இடத்துல தவறுகள் நடக்கு என்பதை சுட்டி காட்டிடுவீங்க. ரகசியங்களை கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த இடத்துல உள்ள ரகசியங்களை கண்டுபிடிக்கிறதுல நீங்கள் ரொம்ப சிறந்த ஆற்றல் கொண்டவங்க. நகைச்சுவையாக பேசுவீங்க. ரொம்ப ரொம்ப நகைச்சுவையாக பேசுவீங்க. அதனால உங்களை பேச விட்டு பார்ப்பாங்க. நல்லா பேசட்டும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பேச்சை கேட்பாங்க. தெய்வ பக்தி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் லைஃப்பில் எவ்வளோ இக்கட்டான சுச்சுவேஷனுக்கு, எவ்வளோ பெரிய போராட்டமான நிலையில் இருந்தாலும் இறை அருள் மூலமாக அதை தகுடுபுடியாக்கி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க. எத்தனை அடி அடித்தாலும் அத்தனை அடிக்கும் தாங்கி கொண்டு மறுபடியும் முயற்சி எடுக்கிற ராசியில் நீங்கள் தான் முதன்மையான ராசி, வல்லமையான ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல், சோதனைகளை கடந்து சாதனையை ஆக்கக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு இருக்கும். இது உங்களுடைய ராசி ரீதியான பொதுவான பலன்கள். இதில் லக்ன ரீதியாக உங்களுடைய தசாபுத்தி ரீதியாக சில மாற்றங்கள் இருக்கும், அது வேறு விஷயம். ஆனால் ராசியின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த குணாதிசயங்கள், அதாவது நம்மளுடைய விருச்சிக ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. ஸோ நம்ம நட்சத்திர ரீதியாக எடுக்கல, பொதுவாக அந்த 3 நட்சத்திரத்துக்கு அமைப்பு கொண்ட நம்மளுடைய விருச்சிக ராசிக்கான பொதுவான பலன்கள். ஸோ இந்த பொதுவான குணாதிசயங்கள் கொண்ட நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த ராகுகேது பயிற்சியில் என்னென்ன மாற்றங்களை அடைய போகிறீங்க அப்படிங்கும்போது, உங்களுடைய குழந்தை பாக்கியத்தில் ஏற்பட்ட தடை விலகி குழந்தை பாக்கியம் கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மனம் ஒருநிலைப்படும். மனசுக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பம், ஏகப்பட்ட பிரச்சனை அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த நிலைமை மாறும். ப்ரொமோஷன் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வேலை பார்க்குறேன், திறமையாக வேலை பார்க்குறேன், ஆனால் என் திறமைக்கு மரியாதை இல்லை அப்படிங்கிற மனசுக்குள்ளே ஒரு எண்ணத்தோடு ஒரு 1.5 வருஷமாக நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க. உங்கள் உழைப்பை அப்படியே வாங்கிட்டு உழைக்காத ஒருத்தனுக்கு போய் வேலை கொடுத்துருப்பாங்க, ப்ரமோஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்க தானே செய்யும். உண்மையாக வேலை பார்த்துட்டு நமக்கு ஒரு மதிப்பு கொடுக்கல என்ன பண்ணுவோம், நம்ம டிஸ்டர்பன்ஸ் ஆகும்ல, நாங்கள் என்னங்க பண்ணுவோம் அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க. ஸோ அந்த நிலையிலேருந்து ஒரு மாற்றம் உண்டு. மனசு ரிலாக்ஸாக போகும். வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் இனிமே எடுப்பீங்க, அல்லது கெட்டிய வீடை வாங்குவீங்க அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு உண்டு. பழைய வீடை ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க. ஏற்கனவே வீடு இருக்கிறவங்க வீடு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன், தனக்கு பிடிச்ச மாதிரி வீடை ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு முயற்சி எடுத்தால் இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் உறுதியாக எடுக்கலாம். மேல் படிப்புக்காக வெளிநாடுகளில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க, இல்லை மேல் படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க உறுதியாக மாற்றத்தை ஏற்படுத்தி படிக்க வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய தாயார் வழி உறவுகளில் உங்களுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய அம்மா வழி சொத்து ஏதாச்சும் இங்கே உங்களுக்கு கிடைக்காம ஒரு தடையாக இருக்குது, ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு உங்களை குழப்புறாங்க, இல்லை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா அந்த நிலையிலிருந்து மாறி உங்களுக்கு உறுதியாக உங்களுடைய தாய் வழி சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுத்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கோச்சார ரீதியான கிரகங்கள் உதவியாக இருக்கும். கடந்த எனக்கு தெரிஞ்சு விருச்சிக ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா கடந்த 1.5 வருஷமாக மனசில் பயங்கரமான ஆசைகள் வச்சுருப்பீங்க, பயங்கரமாக பிளான் போட்டு பண்ணியிருப்பீங்க, ஆனால் எல்லாமே ஃபெயிலியர். மனசு அலை பாயுதுங்க, ஆனால் ஒன்றும் நடக்கலைங்க. வண்டி வாகனத்தில் கரெக்டாக போயிருப்பீங்க, ஆனால் உங்களை எவனா இடிச்சிருப்பான், கீழே விழுந்திருப்பீங்க, காயம் ஏற்பட்டிருக்கும். ஸோ இதெல்லாம் நடந்திருக்கும். இனிமேல் அது நடக்காது. கோச்சார கிரகங்கள் இனிமேல் அந்த பாதிப்பை கொடுக்காது என்பது உண்மை. சரி, ஓகே. நீங்கள் இப்போ கேது பகவான் உங்களோட ராசிக்கு 10ல் போய் அமர்ந்திருக்காரே, அப்போ கேது 10ல் அமர்ந்தால் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றத்தை உணர முடியும்
அப்படின்னா சொந்த தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா சொந்த தொழிலில் இன்னும் கொஞ்சம் அதிகமான கவனம் செலுத்தணும். கவனம் செலுத்தினீங்கன்னா வெற்றி உண்டு. பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறீங்கன்னா உறுதியாக உங்களுடைய பார்ட்னருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நீங்கள் கண்காணித்து அவர் தவறு செஞ்சாலும் அவரை முன்கூட்டியே கூட்டு வச்சு டைரெக்டாக சொல்லிடுங்க. இன்டைரக்டாக யார்ட்டையும் சொல்லாதீங்க. அப்போ ஒரு பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை வந்துடும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கேது பகவான் 10 அமர்ந்திருக்கனால ஆன்மீக பயணத்துக்காக முயற்சி எடுங்க. எங்கேயாச்சும் தொலைதூரத்தில் உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களுக்கு, இஷ்ட தெய்வங்களுக்கு, உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய் மனசார வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுடைய கர்மா அப்படிங்கிறது இந்த 1.5 வருஷத்தில் சிறப்பாக செயல்படும். நீங்கள் பயன்படுத்துகிற விதம் தான் கரெக்டாக இருந்தால் வெற்றி உண்டு. சரி, நீங்கள் இந்த காலகட்டங்களில் என்ன உதவி செஞ்சால் இந்த ராகு கேது பகவானால் சில தாக்கங்கள் வரக்கூடிய வாய்ப்புன்னு சொன்னோம் பார்த்திங்களா, அதுலேருந்து நீங்கள் மீள முடியும் அப்படின்னா நம்மளுடைய விருச்சிகராசி அன்பர்கள் முடிஞ்சளவு நம்மளுடைய பறவைகளுக்கு, அதாவது பறவைகளுக்கு, நாய்களுக்கு அல்லது பூனை, நீங்கள் வீட்டில் வளர்க்குற பிராணிகள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அவங்களுக்கு உணவுகள் தானமாக கொடுங்க. அதாவது பறவைகளுக்கெலாம் பார்த்திங்கன்னா கோதுமை போடுறது, ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைன்னா எங்கேயாச்சும் பறவைகளை வளர்ப்பாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு போய் காசு கொடுத்து இந்த புறாக்களுக்கெலாம் நீங்கள் உணவு போடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். இல்லைன்னா மீன் கடல்களில், ஆற்றங்கரையிலலாம் மீன் இருக்குது பார்த்திங்களா, மீன்களுக்கு உணவு போடுங்க. முடிஞ்சால் மீனை வீட்டில் வளங்க. சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. அதே போல் உங்களால் முடிஞ்சளவு யாருக்கா சாப்பாடு உதவி செய்யுங்க, தண்ணி உதவி செய்யுங்க. இதை செய்தீர்கள் என்றால் ராகு பகவானால் கேது பகவானால் ஏற்படுகின்ற பாதிப்பிலிருந்து விருச்சிக ராசிக்காரர்கள் விடுபட்டு வெற்றி பெறுவீர்கள் என்பது உண்மை.